இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகள்லயே கர்மாவை உற்பத்தி பண்ணி கர்மாவை தானே உற்பத்தி பண்ணி தானே அல்லல் படுற ஒரே ஜீவராசி மனித இனம் மட்டும்தான். வேற எந்த ஜீவராசியுமே கர்மாவை தானாக உற்பத்தி செய்வது இல்லை. நான் சொல்றது தானா உற்பத்தி செய்கிறது சஞ்சித கர்மா. அதுல வர்றது அது முன்னாடி இருந்து வர்ற ஜீன்ல இருக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? அது நம்ம வேற எதையும் பண்ண முடியாது. அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தந்தை இந்த தாய் எனக்கு பிடிக்கலன்னு 6 வயசு பையன்காரன் பக்கத்து வீட்டுக்கு போய் நீ தான் இனிமே என் தாய் தான் சொல்ல முடியாது. அது நம்ம ஜீன் வழியாட்டி பெற்ற கர்மா. அதை நான் மாற்ற முடியாது. ஆனா எனக்கு நானாக உற்பத்தி செய்கிற விஷயத்தை என்னால் மாற்ற முடியும். அப்படி தெளிந்த நிலையில ஒரு மனிதன் மாத்துறான்னு வச்சுங்களேன், இறைவன் அவனுடைய கர்மாவிற்காக அவனோடு சேர்ந்து வேலை செய்வான், சரி பண்றதுக்காக வேலை செய்வான். அது வள்ளுவர் அருமையான ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு. அந்த குரல் எனக்கு தெரியாது, நீங்களே எடுத்து படிச்சுங்க. ரொம்ப தெளிவா இதுல இருந்து வெளியில வரணும், மனித குலம் வெளியில வரணும். ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க 1000 காரணங்கள் 1000 புராணங்கள் 1000 வேதங்கள் எனக்கு சொன்னீங்கனாலும் என் காது கேட்கவே கேட்காது. புரியுதுங்களா? எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, எனக்கு வந்தது இது ஒரே ஒரு வசனம் தான். என்னன்னா, என் வாழ்க்கையில நடக்கிற இன்ப துன்பங்களுக்கு நானே ஜவாப்தாரி, கடவுள் அல்லங்கிறத ஆழமா மனசுல போயிச்சிடுங்க.